ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி சந்துரு. ஸோ இன்னைக்கு ஒரு புது கான்செப்டோட இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ முழுசா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு உங்களை ஹாப்பியா வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்றோம். ஸோ எங்களுடைய சேனல்ல வந்து இது வரைக்கும் ஒரு சில கண்டென்ட் மட்டுமே உங்களுக்கு வந்திருக்கும் காமெடியா. ஸோ முழுக்க முழுக்க ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கான்செப்ட் எடுத்து அதை உங்களுக்கு கொடுக்க போறோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து மக்கள் மனசுல கோடான கோடி மக்கள் மனசுல இடம் முடிச்சது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார், சூப்பு வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. இப்போ அவர் ஒரு பஞ்ச் டைலாக் கொடுப்பாரு. ஏன்னா அந்த படத்துல அதுதான் மாசான டைலாக். அந்த டயலாக்கை பேசினா மட்டும்தான் ஹீரோ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாரு. வாங்க இப்போ நம்ம எல்லாரையும் கூப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கேப்டன் விஜயகாந்த். இந்த வாய்ஸை கேட்டோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியும் எனக்கு. நான் சூப்வாலின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போறேன். இந்த சூப்வாலியில யாரு அருமையா நடிக்கிறாங்களோ, இந்த டயலாக்கை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் என் படத்துல சான்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு டயலாக் சொல்ல போறேன். இந்த டயலாக் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான டயலாக்கு. வாங்க, அது என்ன டயலாக்னு தானே கேட்குறீங்க? இந்த சொல்றேன். தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசியை முறிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடான்னு சொல்லி காலை தூக்கி செவத்துல லெப்ட் ரைட்டுன்னு வாங்கணும். இதுதான் என்னோட டயலாக்கு. இந்த டயலாக்க யார் பேசுறாங்கன்னு பாப்போமா? வாங்க. முதலாவதா யார் வரீங்க? யாரு உங்க பேரு? என் பேரு லொல்லு சபா மனோகர். ஏய், லொல்லு சபா மனோகர்னு உங்க அப்பா பேராடா? உன் பேரை சொல்றா. என் பேரு மனோகரு. மடப்பல, உன் பேரை முதல்ல சொல்றா. சரி, இந்த டயலாக்க நீ பேசி பார்ப்போம். இந்த பேசுற தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசைய முறிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கபாலி என் நம்பியாரு அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்கம்மா அப்படி வந்து நிப்பாடு. அந்த மாதிரி கபாலி நடிச்சா கபாலிடா. ஏய், எதுக்குடா கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி கத்துற? நான் சொன்ன டயலாக் சொல்றான் மடப்பையில. மாத்தி பேசுன்னு வச்சுக்க, சேர் தூக்கி அடிச்சிருவேன். ஓ, எப்படி ஓரமா உட்காரு, உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். அடுத்ததா வாங்க. யாரு உங்க பேரு? சுர்லி ராஜா. நீங்க வாங்க. அலமேலு அலமேலு. ஏய், நான் இன்னும் டயலாக்கே சொல்லல, அதுக்குள்ள டீ குடுக்குற பொண்ணு அலமேலுன்னு பேர சொல்லியா கூப்பிடுற? கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். டயலாக்க சொல்றா. இந்தா சொல்றேன். தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அந்த மாதிரி நினைச்சியா கபாலிடா. ஏய், கரெக்டா சொல்றா. எதுக்கு மேல மாத்தி சொன்னு வச்சுக்க, மாவனே கரண்ட் கம்பத்துல வச்சு தோலை உரிச்சு விடுவேன். நீயும் போய் அப்படி ஓரமா உட்காரு. ஏய், இந்த சவுண்ட் நான் கொடுக்க சொல்லவே இல்லை. போய் மரியாதையா உட்காந்துரு. அடுத்ததா யாரு வர்றா? உசிலமணியா வாங்க. உங்க உடம்ப பார்க்கும் போதே தெரியுது, நீங்க டெய்லி 2 இட்லி 2 தோசை தான் சாப்பிடுவீங்கன்னு தெரியுது. அவ்வையா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், நான் இங்க என்ன டிஃபன் கடையா வச்சிருக்கேன்? டயலாக் சொல்றா மடப்பல. இந்த சொல்றீங்க தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கபாலி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பச்சடி சாம்பார் ஒரு சட்டி இட்லி கொண்டுகிட்டு வருவான்னு நினைச்சா கபாலிடா. ஏய், நீயும் மாத்தி சொல்ற. நான் என்ன ஹோட்டல் கடையா வச்சிருக்கேன்? தின்னி பண்டாரம். டயலாக் சொல்றா. நீயும் போய் அப்படி ஓரமா உட்காரு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அடுத்ததா யார் வர்றது? உங்க பேரு? விவேகா. வணக்கம். நீங்க இந்த டயலாக்க கரெக்டா பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் தமிழ நானும் தமிழ. வாங்க. ஆகா சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல காலு ஓடல. நீங்க சொன்ன டயலாக்க இப்ப எப்படி பேசுறேன்னு பாருங்க. ஏய், டயலாக் மட்டும் பேசு, தேவையில்லாம நீ பேசாத. சார் இப்போ பாருங்க, தமிழ் படங்கள்ல பரு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குடிஞ்சு சொல்லுங்க எதவா அப்படி வந்து நிப்பாடு. அந்த மாதிரி கபாலி நடிச்சியோ கபாலிடா. ஏய், நீ ஒரு மார்க்கமா தான் பேசுற. நீ அப்படி உட்காரு. இருந்தாலும் உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன்.
நீ கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்ததா யார் வர்றா? அவ்வளோதான், ஆடிஷன் முடிஞ்சா ஓகே. இருந்தாலும் இந்த ஆடிஷனில் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி விவேக் அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோவா செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திக்கணுமா? டாடா, பாய் பாய்.